பெரியவாளுக்கு மார்வலி அடிக்கடி வரும். மார்வலி வந்து தாங்க முடியாமல் மார்வலி ஆகும். இந்த வெங்கட்ராமன் இருந்தார். அவர் வந்து என்டோமெண்ட் ஆஃபீஸில் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். வக்கீல், பெரிய வக்கீல். அப்புறம் இந்த ஹோமியோபதி மருந்து வச்சுட்டு பேரவா. அவளுக்கு ஹோமியோபதிக்கு ஒன்றும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தெரியாது. நீ என்ன சொல்ல வியாதி சொன்னால் அது மருந்து கொடுப்பாங்க. அவளுக்கு ஒன்றும் டாக்டர் அந்த புஸ்தகம் ஒன்று வச்சுட்டு அப்படி டைரி மாதிரி ஒன்று வச்சுருப்பா. தலைவர் என்ன தலைவர் பார்த்து ஒரு மருந்து எழுதி கொடுப்பா. பள்ளி முட்டை மாதிரி மருந்து. இது மார்வலி பெரிய எழுதுன்னா அவள் மருந்து கொடுப்பா. கொடுத்தா 2 நாளைக்கு கொஞ்சம் உடம்பு சௌகரியமாக இருக்கும். இப்படி இருந்தது அவருக்கு. வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு நாளைக்கு மார்வலி வந்து நம்ம ஆயுர்வேத வைத்தியம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வைத்தியர் வெங்கட சுப்பாரி சாஸ்திரி இருந்தார். அவர் தான் பெரிய டாக்டர். நல்ல சாம்பல் நல்ல சிஸ்டர். பார்த்துக்கு போனேன். பார்த்து போய் பெரியவளுக்கு மார்வலி ஆகிட்டு ஒரு மருந்து கொடுக்கணும். சொன்னேன், நான் வெங்கடமன வைத்தியசாலையில் இருக்கேன். என்னால் வந்து இதனால கொடுக்குற மருந்து நான் கொடுக்க முடியாது. பெரியவளுக்கு என்ன பவித்திரமாக ஒரு சரீரம் வந்து பவித்திரமான சரீரம். அவருக்கு நான் பண்ணி தான் புதுசாக தான் பண்ணி கொடுக்கணும். புதுசாக பண்ணி கொடுக்கணும். அவருக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது பெரியவளுக்கு. வந்து பாலசுப்ரமணியரோட கேட்டு தான் நான் பண்ணணும். அவர் கோழி கொடுக்கணும். நான் ஒரு பாலசுப்ரமணியரோட கேட்க வேண்டாம். எங்கிட்ட சொல்லுங்க என்ன ஒன்று லிஸ்ட்டு போட்டு கொடுத்து கெடுக்கு உப்பு மொழியும் அந்த வெள்ளை கெடுக்கு அந்த எடுக்கு கெடுக்கு சுப்பு பூஜை இருக்குன்னு எழுதி போட்டேன். 40 அந்த பட்டை இந்த பட்டைன்னு 40 போட்டேன். எழுதி போட்டு ஒன்று இப்போ மருந்து கொண்டு வச்சேன். மருந்தெல்லாம் கொண்டு வச்சுட்டேன். நெய் வேணும் தேன். நீ சொல்லலையே என்ன நெய் 2 கிலோ ஒன்றரை கொண்டு வச்சேன். நெய் 2 கிலோ தேன் ஒன்று. சரி இல்லை ஒன்று 4 நாள் கழிச்சு வரேன். நான் பண்ணி வச்சு 4 நாள் கழிச்சு போனேன். போனோடனே ஒரு 10 கிலோ கட்டி 2 பாட்டில் நிறைய எழுதி கொடுத்து 1 வந்து பெரிய பாட்டில் வாங்கி எல்லாத்தையும் வச்சு நான் ஜம்முன்னு பண்ணி வச்சுருந்தேன். போட்ட பெரியவாட்ட கொண்டு வச்சேன். இது என்னென்ன வெங்கட பாஷா திட்டு மருந்து வேண்டியதுங்க பெரியவாட்டு இது அப்படியே இருக்கட்டும். இங்கேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாகமுத்துன்னு வைப்போம். அவன் அங்கேன்னு வந்துருந்தான். அவன் வந்து மாடு பார்க்குறான். மாடு இறதுங்களை 3 நாளாக பட்டினி தண்ணி குடிக்க மாட்டேங்கிறது. இறதுங்களை என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல. இந்த மாட்டை எடுத்து ஓட்டுங்க வாங்கினேன்னா நல்ல கராம்பசு இல்லையே ஜாதியை கொடுன்ட்டான். ஆமாம், தன் கையாலே லேயத்தை விட்டு கொடுத்தா மாட்டுக்கு கொடுக்கணும். சாப்பிட்டுக்கு மாடு சாப்பிட்டது மாட்டுக்கு சரியாக கொடுத்து விடணும். போன உடனே அவனுக்கு வருத்தமானு கேட்டான். எனக்கு வருத்தம் இல்லை, பெரியவாக இது பண்ணாங்க. இல்லைடா நான் சாப்பிட்டா எனக்கு தாண்டா குருங்கிற ஒரு தான் உண்டு. பசுமாட்டில் 33 கோடி தேவதைகள் இருக்கா. அது சாப்பிட்டா எல்லாருக்கும் புண்ணியம். உனக்கும் புண்ணியம், எனக்கும் புண்ணியம், குளத்தில் எல்லாருக்கும் புண்ணியம். 33 கோடிகள் திருப்தி பண்ணணும். அதுக்காக பண்ணி மாட்டு கொடுத்தேன். தப்பாக எடுத்துக்காது என்ன. அப்புறம் மறுபடியும் மருந்து ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அது மாதிரி பெரிய எல்லாத்துக்கும் தரும். நாளைக்கு திட்டமுதூரில் ஒரு மாடு வரும். இந்த மாடு வந்து என்னென்னா உசிலாயத்தோட நல்ல மாடு. ஆனால் மாதிரி இருக்கும். அந்த மாடு நல்லா கிருப்பாக ரொம்பன்னு இருக்கும். எல்லாம் காரம்பசு காரம்பு பூஜைக்கு தான் வரும். அந்த மாட்டை வந்து ஒரு நாளைக்கு வரல. பெரியவா தினம் கோபூஜை காப்பி எழுந்த உடனே கோபூஜை கொடுவோம். கோபூஜை தீபாவளிக்கு போய் தீபாவளி 300 ரூபா அந்த கோபூஜை பண்ணேன். மயில் ராமச்சந்திரா பண்ணுவோம். நான் பண்ணுவேன், யாரும் பண்ணுவோம். நான் எக்ஸ்பைஸ் பண்ணுவோம். வேறு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இவன் அந்த மாடு கொண்டு வேறு மாட்டு கொண்டு வருவோம். மாடு படுத்துருந்துங்க ஒன்றும் இல்லை. அது படுத்துருக்கு சீக்கிரம் சொல்லி அந்த ஆட் பண்ணுவான். மாடு போய் சொன்னால் அவளுக்கு ஒன்றும் புரிய அவர்கிட்ட பொய்யே சொல்லக்கூடியது. என்ன உடனே மாட்டுக்கு வரும் சொல்லியாருன்னா வீட்டில் போய் எப்படி பார்த்து பார்த்தா மாடு இல்லை. இது வேறோம்னா திருடமுதூரில் எல்லா பரத்தெருவுக்குள்ளே சுற்றினான். பெரியவா திருடமுதூர் பூரா சுற்றினான். ஒவ்வொரு தெருவுக்குள்ளே எதுக்காக போகிறான்னு தெரியாது. இன்னொரு சுற்றினான். ஒரு இடத்துல போனோம்னா அந்த அம்மானு கத்திட்டு பெரியவாடை பார்த்துட்டு அம்மானு கத்திட்டு மாடு அங்கே இருக்குது. நம்ம மாடு அங்கே தாண்டா கட்டி போட்டு அந்த ஆள் ஓடி வந்தான். சாமி உங்கள் மாடு தெரியாது, பெரிய மாடு தெரியாது. நம்ம சாமி உங்கள் மண்ணை சொல்லுங்க எனக்கு தெரியாது. நான் கட்டி போட்டேன். மாடு மேய்ச்சி விட்டுருவேன். கூட்டின்னு போடுங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் வீட்டில் எல்லாம் புய்யும் வரையும் இல்லை குழந்தைகள் எல்லாம் வந்து அழுது எல்லாம் உண்டு. பெரியவாட்ட பயம் எல்லாருக்கும் அந்த பயபக்தி உண்டு. இந்த மகான்ட்டு பெரிய அதெல்லாம் உண்டு. சூத்திரல் இருந்தால் கூட சூத்திரல் நம்மளோட பக்தி ஜாஸ்தி. அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணி தப்பு பண்ணிட்டோம் அவங்க பண்ணிட்டோம் உதாரணம். பார்த்தோன்னா ஒரு ஆளை கூப்பிட்டான். தலையாரி இருக்காங்கன்னா தலையாரி கூப்பிட்டான். மாடு எவ்வளோ எக்ஸ்டென்ட் எவ்வளோ கழிஞ்சது 1/2 ஏக்கரா 1/4 ஏக்கரா எவ்வளோ ஏக்கருக்கு அவன் ஏதோ 10 குழியோ 5 குழியோ மேய்ஞ்சிருக்கு. அதுக்கு எவ்வளோ நெல் விளையும், ஒரு மூட்டை விளையும். 2 மூட்டை நெல்லை கொடுத்துட்டு மாட்டை விட்டுருந்தோம்.
அப்படின்னால அப்படின்னு பெரிய மாட்டுட்டு அப்புறம் யானை ஒரு நாளைக்கு போய் குளத்தில் போய் திருவள்ளூரில் ஒரு யானை போய் இறங்கி. எந்த ஊரில்? திருவள்ளூரில். திருவிசைநல்லூர். அங்கே போய் இறங்கி குளம் பிரம்மாண்டம் ஒரு குளம் உள்ள போய் இறங்கி நெடு குளத்துக்கு போய் நிற்கிறது. கல்லை விட்டு அடிக்கிறான், அதை விட்டு அதை விட்டா ஆனவங்க பாகம் என்னென்னோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. பெருவாட்டு நியூஸ் வந்தது. பெரிய நேரம் வந்தா இப்படி மழை படியில் கொண்டா வாடான்னா யானைக்கு இவ்வளோ ஆச்சரியமா உங்களுக்கு? அதுக்கு நான் வந்து குல்பர்கா அவ்வளோ கேட்டேன். நான் சொன்னேன் ரொம்ப நாய் தான் அறிவுள்ள இது அப்படின்னேன். உங்களுக்கு அப்படி தெரியாது, நாங்கள்லாம் குதிரை வளர்க்குறோம். குதிரைக்கு தான் எஜமானுடைய விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தி, நாயை விட. குதிரைக்கு யார் எஜமானு தெரியும். அது அந்த நாய்க்கு அது ஒரு அறிவு கிடையாது. குதிரை கவிடுறது குதிரைக்கு எல்லாருக்கும் தெரியும். எஜமான் வந்தால் தான் கத்தும். நாங்கள்லாம் தீனி விற்கிறவங்கள்ட்ட இருந்து ஆசை கிடையாது. எஜமான் யாரும் தெரியும். அவன் ஏறி உட்காண்டவன தான் வண்டி கிளம்பும். அப்படிலாம் குதிரைக்கு இருக்கு. அந்த மாதிரி அவளுக்குள்ள அறிவு ஜாஸ்தி. 100 நாளைக்கு ஒரு அம்மா வந்தா கிளம்புறேன். முதல்ல அவன் வந்தா, அம்மா வந்தா, அப்புறம் புருஷன் நொண்டி இண்டின்னு வந்தா, அவன் கையில் ஒரு கப்பை வச்சுருந்தேன். அப்புறம் குழந்தை எல்லாம் இருந்தது. பெரியவாட்டு நமஸ்காரத்தை கொடுத்து அழ ஆரம்பிச்சு. எல்லோரும் அழகாது. எதுக்கு அழகல் மாமி? பெரியவாட்டு அழலாமா என்னன்னு சொல்லுவோம். காலங்காலத்தில் 6 மணிக்கு 7 அழகு. இல்லை, நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம். நாய் வளர்த்துன்னு இருக்கோம். அது சின்ன குழந்தையிலே அம்மா விட்டுட்டு வந்துட்டேன். அது குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம். இந்த நாய் 4 நாளாக சாப்பிடலை, குலைக்கிற வாய் அப்படியே மூடி இருக்குது, பரிதாபமாக இருக்குது. நாயை வளர்த்துவிட்டோம். அதனால பாசம் ரொம்ப வச்சுட்டோம். நாயை ஓட்டு வந்துருக்கோம். புரிய உடனே நாயை ஒருத்தரும் வளர்க்கக்கூடாது. இது என் நாயின்னு சொன்னாக்க பிராமணியம் போயிடும். நாய் பார்த்து நம்ம சாப்பிடக்கூடாது. நாயை வீட்டுக்குள்ளே வந்தால் நாயை தொட்டால் சாணம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். குறுக்க போய் நமஸ்காரத்தை பண்ணேன். என்ன தர்மசாஸ்திரம் சொல்கிற வேலை இந்த வேலை இல்லை. பெரியவர்கிட்ட சொன்னேன், ஜந்து கஷ்டப்பட்டு இருக்கு, அதான் நீ காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெரியவாளுக்கு. இதை விட்டுட்டு தர்மசாஸ்திரம் இப்போ சொல்லக்கூடாது. மாடு அது நாய் சரியானோடனே சொல்லுங்க. எனக்கு எதிராளி சொல்லி இப்போ அழுதுன்னு உட்காந்துருக்கா, அவளுக்கு தர்மசாஸ்திரம் இப்போ சொல்லக்கூடாதுங்க. நீ என்ன சொன்னேன், இப்போ தைரியமாக சொல்ல மாட்டேன். சொல்ல ரொம்ப நல்லது. நாய் எங்கே இருக்குன்னா வாசலில் இருக்கு, நான் அங்கேயே இருக்கட்டோம்னா. நாயினா அது சாதாரண நாய் இல்லை, ஒரு மாடு மாதிரி இருக்குது. மாடு மாதிரி இருக்கு, ஒரு வயலில் கட்டி வச்சுன்னு ஒன்று தூங்கி வந்துருக்காத. அந்த நாய் எங்கேயே இருக்கட்டும், நான் வரேன்னா அங்கே போனேன். பெரிய அங்கே போனால ஆமாம், நாய் இருக்கிறது போய்ட்டு உடனே அடுத்து அப்படி கருணை என்ன அவளுக்குள்ள கரெக்டாக ஒத்து கிடையாது. அடுத்த மட்டும் நாய் இருக்கிறதுக்கு போயிட்டா. காலையிலேருந்து வண்டியிலேருந்து இந்த நாய் இருக்குன்னா அது சோர்ந்து இப்படி படுத்துருக்கு. எண்ணெய் திறக்க முடியல. அது 4 நாள் பட்டினி, வாங்கி திறக்கல. அது என்ன பெரியவ ராமகிருஷ்ணன் இருக்கானா இருக்காங்க. ராமகிருஷ்ணன் இருப்போம், பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன், அந்த சந்தேகப்பட ராமகிருஷ்ணன் அணியாலும் அவன்கிட்ட போய் பால் 2 இப்படி வாங்கிட்டு வரும். நல்லா காய்ச்சி சக்கரை போட்டு ஆற வச்சு கொண்டாங்க. அதை போய் வாங்கிட்டு வந்தேன். செருப்பு காலில் போட்டுக்கிறது நீங்கள் கொண்டு வந்து போட்டுருந்தோம். பெரிய பால் எடுத்து இது இல்லை, தோலால் இருக்கிற செருப்பு கொண்டாங்க. பாலை நிண்ட வச்சா, பாலுக்கு நிண்ட இந்த செருப்பை நின்று போட்டேன். இந்த நாய்க்கு அழைச்சி வந்தேன். நாய் கிடக்கு இந்த 2 லிட்டர் பாலையும் சாப்பிட்டு கிடக்கு. இந்த செருப்பு நடுவில் இருக்குது. அப்புறம் நாய்க்கு ரொம்ப பசிக்கும். சமையல் பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பிட கொண்டாங்க. சாப்பாடு போடுவோம். ஏதோ கை ஞாபகம் கொடுத்தேன், சாப்பிட்டுது. பெரிய கத்திட்டு சந்தோஷத்துக்கு அப்படிங்கிறது. காலையில் ஏறிட்டு என்ன ஒன்று போனேன். என்ன பெரியவா இது என்ன பண்ணுறீங்க? நாய் இருக்கணும் ஏடா திருடன்லாம் நாய் வாயை கட்டி விடுவோம். நீங்கள் சொல்லுங்க, குரல் எங்களுக்கு சொல்லுங்க. 2 வார்த்தையில் நாயை கட்டி விடலாம். ராமாங்கிறப்ப 2 வார்த்தையில் நாயை கட்டி விடலாம். திருடெல்லாம் காய் கட்டி விட்டு தான் திருடுவோம். அது எடுக்கிறதுக்கு 6 வார்த்தை சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு தேல்கிட்டையெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, மந்திரங்கள்லாம் உண்டா, எனக்கு பெரிய இருக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் மந்திரங்கள்லாம் கற்றுக்க மாட்டேன்ட்டேன். அவன்ட்டு ஆரம்பிட்டு சொல்லி கொடுத்தான். அது கொடுக்குற தேல்கட்டி கட்டி கொடுக்குற பாம்பு ஒன்றும் வேண்டாம், உங்கள் கருமை வேண்டான்ட்டாங்க. அவன் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி நாயை கட்டினா அந்த மாதிரி. அந்த அந்த மந்திரம் செருப்பு பார்த்தா ஓடி போடுவாங்க. துர்தேவதை துர்தேவதை செருப்பு கட்ட அது பெரிய தெரிஞ்சிருக்கு. அது சொன்னால் பெரிய கிட்ட செருப்பு கட்ட ஓடி போடுறது துர்தேவதை எல்லாம். அதுக்காக தான் அவன் செருப்பு அதுக்காக கிளம்பிட்டு. நான் ஒரு நாளைக்கு தேனமங்கலில் இருந்தோம். பாம்பு ஒன்று பிரிமான பாம்பு பெரிய 1 மணி ஜபம்.
பஞ்சாங்கம் படித்தேன். பஞ்சாங்கம் படித்த உடனே பெரிய ஆதி உடனே ஜபத்துக்கு ஆரம்பித்தேன். அந்த 1 மணி ஜபம் உங்களுக்கு 1 மணி ஆகும், 2 மணி 3 மணி ஆகும், படவ ஜபம் பண்ணுவாள். அந்த சமயத்தில் எலி விழுதா பாம்பு விழுதாலும் எது விழுதாலும் அவளுக்கு தெரியாது. உலகத்தில் உண்மை தெரியாது. அப்போ அவள் வந்து இதில் இருப்பாள், சமாதி நிலையில் இருப்பாள். அவளுக்கு உண்மை தெரியாது, உலகமே தெரியாது. அப்படி ஜபம் பண்ணுவாள். இதற்கு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்கிறது. நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு அதான் எங்களுக்கு யாரும் ஒன்று எங்கள் தலைவர் ஒரு கண்ணன் சொன்னானே, கண்ணத்தை எங்களுக்கு 1000 என்னை வைவம் திட்டுவோம், அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வேறு. ஆனாலும் ரொம்ப புக்சாலி. உடனே என்ன பண்ணா தலைவரே போய் இருக்கேன். என்னடா 2 மணி 3 மணிக்கு விளையாடாது பாடா தலைவரே ஒரு உபகாரம் பண்ணு. என்னடா பாம்பு பாம்பா இருந்தான் அவங்க நீங்களும் அந்த உடனே பெரிய இது கொண்டாடணும். அந்த பெரியவாள் எண்ணெய் தேவலை போட்டு கவுத்தான். அது மேலே அம்மியை தூக்கி வச்சுட்டான். அம்மியை பெரட்டி அம்மியில் அடியில் பூரா இருந்தது அதெல்லாம் பெரட்டி விட்டு தூக்கி வச்சுட்டான். ஜபம் முடிஞ்சது. அது என்ன ராமச்சந்திரன் வந்திருக்கார், மணிலா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கார், வீராஜன் வந்திருக்கார் சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன பெரிய மாற்ற முடியாது. பொண்ணு மாற்றணும் விடலை. பாம்பு இப்படி இருந்தோம், இப்படி இருந்தான். தவலையில் இருந்தால் தவலையை எடுத்தோம். அது இதை அம்மியை எடுத்துவிட்டு திரும்ப பண்ணியில் பண்ணோம். பாம்பு ஓடித்து பாம்பு ஓட போனான். பாம்பு போய் தேனம்பாக்கத்தில் ஒரு இது பொந்து அதில் போய் இறங்கிடுச்சு. அப்போ திரும்ப வந்துட்டான். இவங்கெல்லாம் பாம்பு அடிச்சுடுவாள். அதுக்காக தான் நான் பாம்பு முன்னாடி போனேன். அந்த பாம்பு தேனாங்கிட்ட வந்து படுத்துட்டு அது 3 நிமிஷம் பண்ணாது. ஏன்னா பாம்பு உட்காந்துருக்கோம், கிட்ட உட்காந்துருக்கோம். அது எனக்கு ஒன்றும் பண்ணாது. அது கல் வந்து இருக்கும் போயிட்டு இருக்கும். பாம்பெல்லாம் அடிச்சு ஒருத்தர் செத்து போகிறதில்ல. எனக்கு பாம்புட்டெல்லாம் பயம் கிடையாது. அப்படின்னா பெரியவாரி மகான்கள் பெரிய பண்ணாது. ஆனால் எங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் இது கிடையாது. கண்ணா அழகாக பேசுகிறத சொன்னான். நான் உடனே சொன்னேன், அதுக்கு நல்ல பாம்புன்னு பேர் தெரியுமான்னா, இது என்ன காரணம்னு சொன்னேன். தெரியல அப்படின்னு. நல்ல பாம்பு வந்து 100 முட்டை போடும். அது 100 முட்டையில் 98 முட்டையை சட்டுவோம், சாப்பிட்டுடும். 2 முட்டை 1 முட்டையோ 2 முட்டையோ தான் மீறும். அதுதான் பாம்பு. ஏன்னா உலகம் பூரா பாம்பாக இருக்கும். ஒருத்தர் 100 முட்டை போடும். ஆனால் 100 முட்டையில 98 சாப்பிடுவோம். அது நம்மளுக்கு நல்லது பண்ணுறது. தேய் இருந்ததுன்னா அந்த உலகம் கட்டுப்படுங்கிறத. அதனால நல்ல பாம்பு இருக்குது. 4 மாம்பழம் கொண்டு வந்தது. 4 மாம்பழம் ஆற்றுல பழம் சொன்ன கதை இல்லையே. இல்லை, 4 மாம்பழம் கொண்டு வந்தது. எங்கள் ஆற்றுல காய்ச்சிருக்கு. நானே படிச்சுட்டு வந்தேன். பெரியார் சாப்பிட்ணும். நான் சாப்பிட முடியாது அந்த குழந்தை. இல்லை பெரியவாளுக்காக பண்ணியிருந்தது. பெரியவாள் தான் சாப்பிட்றது. பெரியவாளுக்காக உள்ள பழாது. சரி பழத்தை வைத்தான். கீழே அந்த கூப்பிட்டுருந்தேன். கத்தி எடுத்துட்டு வந்து நறுக்க சொன்னேன். இதுக்குள்ளே கூட அந்த வண்டு அது மாதிரி பூச்சி சாப்பிடக்கூடாது. ஐம்சா மோசமான சொல்லியிருக்கு. நீங்களாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே அழகாக சுட்டு 10 வயசு கூட தேவைப்படுது. பெரிய சாப்பிட மாட்டேங்கிறது. நம்ம வாசலில் போய் கடையில் போய் நல்ல பழம் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்றேன். பெரிய அது இருக்க எடுத்து தானூர் வாயில் போட்டு அவர் குழந்தைக்கு எடுத்து கொடுத்தா. அதே மாதிரி விளாம்பழம் இப்போ பெரிய விளாம்பழமாக 20 பழம் பெருசாக கொண்டு வந்து வச்சு ஃபஸ்ட் நேரம் விளாம்பழம் இது பதால் சாவடியில் வந்து இருக்குதுண்ணா. பெரிய கூட நிறைய கொண்டு வச்சான். விளாம்பழம்லாம் ஒன்றும் எனக்கு உபயோகப்படாதுப்பா அப்படி இல்லை. விளாம்பழம்னா இப்போ ரொம்ப பிள்ளையாருக்கு போது சொல்கிறாங்க. நம்ம பெரிய சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் பேர்லாம் சொல்கிறாங்க. தெரியலங்க. நான் கபித்த பழம் உபித்த பழங்கிறாங்க. தெரியல எனக்கு. நல்ல நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் ஒன்று வந்தேன். நான் வியாபாரி பெருசாக இருந்ததுக்காக விழுந்தேன். சரி அது உடனே உடச்சா ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. யானை வியாதின்னு இருக்கு. யானை வியாதி ஒரு வியாதி வருமா? அது வந்துன்னா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காது. பிராமணத்துக்கு ஒன்றுமே இல்லை. பிராமணன் சாப்பிட்டுக்கிறியா சாப்பிட ஓட்டையை சாப்பிட. அப்புறம் 2 நாளைக்கு நெய்வேலி பாலம் நாகலட்சுமி 3-4 பேர் இருந்தா. பெரிய விஜயவாடாவில் பெரியா இருக்கிற போது ஒரு இது போட்டிருக்கா. கொட்டை போட்டிருக்கா. 2 கொட்டை. அது காய்ச்சிருக்கு. இப்பவும் பழம் வருது. வருஷம் வந்துட்டு பெரிய குழு கூட பழம் வருது. பெரிய போட்டு மரம் முளைச்சி பழுத்திருக்கு. பழுத்து மாம்பழம். அது இப்போ ரசாலூர்னு ஒரு பழம் வந்து வங்கனப்பள்ளி 2 உண்டு. 2 வெரைட்டி. ஒரு 4 கூட பழத்தை கொண்டு வந்து பெரிய குழுமாண்ட பழம். பெரிய இந்த முட்டை கூட இல்லை. 4 கூட நிறைய பழம் கொண்டு வச்சான். வச்சு உடனே இந்த 4 லட்சம் சொன்னா பாலு இருந்தாங்க. அப்புறம் 1 மணி ஜபத்துக்கு உட்காந்துருக்கேன். இவன் கொண்டு வந்து தெலுங்கு 4 பேர் 4 பை ஒரு 4 கூட கொண்டு வச்சுட்டான். 4 கூட பழத்தை கொண்டு வச்சுட்டான். பழம் அப்படியே வச்சுருந்தது. உடனே பாலுன்னு கூப்பிட்டா. பழம் பண்ணிட்டான் பெரிய வகையில்.
பெரிய ஒரு மணி சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சம்பத்திரம் அது தட்சிணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய வீதியில் விட்டு ஆஜம் பண்ண போகிறேன். ஆஜம் பண்ண உடனே அதை அறிஞ்சு கிட்டக்க போக முடியாது. அதுக்கப்புறம் பெரிய இதில் இருக்க மாட்டேன், சமாதியில் இருப்பா. உங்களுக்கு உண்மை தெரியாது. இந்த ஒரு மணி ஜபத்து போய் போன வழிதான் 4 வழிதான் இது ஒன்றும் தெரியாது. ஒரு பெரிய பழத்தை தூக்கி பெரிய படியில் தூக்கி வச்சேன். இதெல்லாம் சொன்னால், பாலு இந்த பழம் எனக்கு பெரிய கையில் இருக்குது, ஜபத்தோடு இருக்கா, அந்த பழம் எங்களுக்கு எல்லாம் வேணும். நான் சொன்னேன், நீங்கள் 4 பொம்மநாட்டிகள் 4 லட்சம் விட்டு கொடுத்தா ஜெயம் ஜெயத்தை போடுவோம். ஜெயத்தில் கொடுத்தா தெய்வ இருப்பாங்க, நீங்களே சண்டை போட்டுக்கணும். அவனை சண்டையாக போட்டுக்கல, பழத்தை போட்டு நான் வாங்கி கொடுத்தேன். ஆஹா சரி, என்ன 1 மணி ஜபம் முடிஞ்சது. படி ராத்திரி 3 மணி. குரங்குக்கெல்லாம் கண்ணு தெரியாது ராத்திரியில் குரங்கு பிடிக்கிறவங்க. குரங்கு பிடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம் இன்றைக்கி. குரங்கெல்லாம் நான் உண்மை கொடுக்குறதுன்னு ஒரு ரூமில் உள்ள போட்டு அழைச்சி போட்டு உள்ள கொண்டு போட்டுருவா. உள்ளுக்குள்ள பட்டணத்தை கொண்டு வைப்பா. குரங்கெல்லாம் உள்ளே வந்துடும். கதவை சாத்திடுவா. சாத்தி கண் தெரியாது. அது என்ன பண்ணுவான்னா சாக்கு எடுத்துன்னு போடுற இருக்கும். சாக்கு எடுத்து போனால் குரங்கு வெளியில் வரும். எல்லாத்தையும் போட்டு கட்டி கொண்டு கொள்ளற அக்கையில் கொண்டு விட்டுருவோம். அந்த மாதிரி குரங்குக்கு ராத்திரியில் கண்ணு தெரியாது. என்ன பண்ணிட்டா உடனே ஜபம் முடிஞ்சது. குடிய போகிறது. இவன் வந்து ஹனுமான் சாலிஸ் எடுத்து படித்தான். புத்தகத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு ஆதி 3 மணிக்கு ஒரு குழந்தை கீழே இறங்கி எடுத்து மடியில் படிச்சு. அப்படியா? அதே மாதிரி தர்மாபுரம்னு ஒரு ஊர். தர்மாபுரம் நாங்கள் வந்து அனந்தபுரே தர்மாபுரத்துக்கு போனோம் ஒரே நாளில். அன்றைக்கி போனாக்கா தர்மாபுரத்தில் வேறு உண்மை கிடையாது. இன்னைக்கு கிளம்பி வந்தது பூரா வாழ்வாழ்வுடைய ஒரே மாம்பழம் தான். ஒரு 10 மூட்டை மாம்பழம் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு மாமா தான் கட்டி மூட்டையை கட்டி வச்சுருந்தேன். இது ராத்திரி அது அந்த ஊரில் 2 நாள் இருந்தோம். 3 நாள் கிளம்புற ஒரு அடிக்கு 3 மணி 4 மணிக்கு 4:30 மணி 5 மணிக்கு கிளம்புறேன். கிளம்பின உடனே மாம்பழம் இருக்கா ஐயான்னா இருக்குன்னா இருக்கு கொண்டாடணும். நான் 2 மாம்பழம் பெரியளுக்கு யாருக்கு கொடுக்க போகிறா பிரசாதம் சொல்லிட்டு பழுத்துட்டு வந்தேன். இல்லை இதாக இருக்காண்ணா இருக்குதுன்னு. இல்லை இப்போ எத்தனை பழம் இருக்கா கொண்டா அத்தனையும்னா அத்தனையும் கீழே கொடுத்துருந்தேன். கொடுத்தா ஒரு ஆலமரம் பெரிய ஆலமரம். அது 7 குரங்கு இருக்கு. அத்தனை குரங்கு எல்லாம் வாயில ஒன்று 2 கையில ஒன்று ஆடை பரவா. இந்த மாதிரி காட்சி பார்த்துருக்கடா அப்படின்னு அந்த மாதிரி இன்னும் பூனை ஒன்று சுற்றி பெரிய சுற்றிட்டு இருந்தது. பூனை கேட்டால் பெரியவளுக்கு பயம். ராமகிருஷ்ணன் கூப்பிடுந்தான். தண்ணி வெய்ய இருக்குன்னா பூனைக்கு சின்ன கொட்டாங்கட்டி தண்ணி இருக்கு. தண்ணியெல்லாம் அதை குடிச்சு அது பால் தான் சாப்பிடணும். போடுற நாள் நீ முதல்ல தீர்த்தத்தை வைக்கணும். கிடக்கு பூனை பால் ஒன்று குடிச்சிது, தண்ணி குடிச்சிது. இப்போ பால் கொடுக்கணுன்னே பால் கொடுக்கணும். பால் சாப்பிட்டு எடுத்து பூனை கஷ்டப்படணும். அதே மாதிரி பெட்னப்பூரில் பூனை குட்டி போட்டு வந்தது. நெல்லை காட்டி மாதம் குளிர்னா தாங்க முடியாது குளிருக்கு. அதாவது நாக்பூர் குளிர் மாதிரி இருக்காது, நம்ம ஊர் குளிர் மாதிரி இருக்காது. 2 கட்டா குளிருக்கு. அசாத்திய குளிராங்க. இந்த இதிலே தனு மாதம் தினம் நம்ம தண்ணி அடித்து பெரியவளுக்கு சார்ந்து எடுத்து வைக்கணும். உடனே நான் சூடு பண்ணிடுவோம். தெரியும் திருத்தரமாக பண்ணிடுவாங்க. உங்கள் பைப்பில் எடுத்து வந்து பைப்பு சூடு தண்ணி சொல்லிட்டு குளிக்க ஒன்று பெரியவளுக்கு தெரியும். நம்ம காப்பாற்றுறேன்னு தெரியும். ஒன்றும் கட்டுக்க மாட்டேன். நான் தெரிஞ்சுக்கணும். பூனை பிரசவிச்சிருந்தது. 5 குட்டி போட்டுருந்தது. பெரியவருக்கு போங்க சாவரி சாஸ்திரி என்ன பண்ணேன். மறுநாள் வந்துட்டேன். வந்து உணர்ந்த சாதன பாலு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பியூர் சில்வர் அண்டு கோல்டில் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மாங்காய் சால்வை. இது வந்து யாருக்கும் கூட ஜாக்கிரதையாக பார்த்துட்டு கல்வி விடாமல் பெரியவாளுக்கு கொடுக்குறவங்க தான் வந்துட்டேன். பெரியவாளுக்கு பெரிய போர் போதிக்கிறது இல்லை. யாரோ சாமியை சொல்லிட்டான். விஷ்ணு இதெல்லாம் சீதோஷ்டங்கள்லாம் சன்னியாசி வச்சுக்கூடாது. போர்வை கொடுக்குறது கீழே தான் போட வரும். மேலே வேறு துணி தான் போட்டு பட வந்து யாரும் சொன்னாலும் பண்ணிடுவோம். சேலை படுத்துனா இன்றைக்கி சேலை வச்சு படித்து வச்சுருந்தேன். கிளம்புற என்ன சேலையை போட்டாங்க. இந்த பூனை குட்டிய மேலே போட்டு விட்டோம். பூனை மாதிரி கேள்விப்பட்டு இல்லையான்னு. பூனைக்கு குளிர் தாங்காது. இவ்வளோ குளிர் பூனை குட்டி வேறு போட்டு பெரியவாளுக்கு வித்வானம் ஒன்றும் அது பூனை குட்டி ஒன்றும் ஆணையிட்ட ரொம்ப ரொம்ப சிவாஸ்தானத்தில் பெரிய ஒரு கவுண்டர் கரண்ட்டாக பெரியவாக இருப்பா. நாங்கள்லாம் இங்கே நின்று இருக்கணும். ஜனம் வந்து தீர்த்தம் கொண்டா வைக்கணும். இடத்துல 6 இடம் வைக்கணும். இல்லை கொட்டாய்க்கு போகிறதுக்கு தீர்த்து சாப்பிட்றது அன்றாக பூரை வந்து குடிக்கும். பக்கத்துலேயே பெரிய கொண்டு காக்கா வந்து குடிக்கும், குருவி குடிக்கும், அணில் வரும், அணில் குடிக்கும், எல்லாம் குடிக்கும்.
பக்கத்துலேயே மாட்டுப்பேன். எலி பிடிக்க எலி பிடிக்க எலி எங்கே போகும்? போட வரட்டு போட குளத்தில் ஜலம் கிடையாது, கிணத்துல ஜலம் கிடையாது. கிணத்துல எங்கே கொடுப்போம்? தண்ணி நம்மகிட்ட சாப்பிட்டு போட்டுருவோம். நீங்கள் மட்டும் 100 கூட ஜலவீங்க சப்தியும் சாப்பிட்டு 10 போட்டோம். அது பட்சிகள்லாம் சாப்பிட்டதெல்லாம் 10 போட்டிருப்பா. அப்படி ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராணிட்டையும் கருணைங்கிறது பெரிய ஒருத்தர் தான் பார்க்க முடியும். வந்து நாய் டாக்டர், பல் டாக்டர், ஒரு இந்த டாக்டர் வந்தான், மாட்டு டாக்டர். பெரிய தான் கை என்ன பண்ணணும்னா பெரியவா வரதராஜர் கோவில் போயிட்டுருக்கா. இது ஒரு நாய் 2 நாய் நொண்டி விட்டு நாயெல்லாம் நொண்டு அதுக்கெல்லாம் வைக்க அப்படின்னால பாவம் அவரால் பதில் சொல்ல முடியல. நாய் எப்படி பிடிக்கிறது எடுக்கிறதுனா அதெல்லாம் உனக்கு நீ நாய் பிடிக்கிறதா உனக்கு நாய் தினம் தெரியா நாய் காப்பாற்றிருக்க போகுது. நாயை பார்த்து போட்டேன் உங்களையும் போயிட்டேன் வரதராஜர் கோவிலுக்கு. அந்த மாதிரி நாய்கிட்ட பூனைட்ட பெரிய மாதிரி ஒரு கருணைங்கிறது தனி